Vanakkam and welcome to Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. Order by command பார்க்க போறோம். So நம்ம சாம்பிள் அதே டேபிள் தான் எடுத்துக்கிறோம், எம்ப்ளாயி டேபிள். ஆர்டர் பை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேம் வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஆர்டரில் இது பண்ணியிருக்கிறேன். நானாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த நேம் எல்லாமே எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆர்டர் பை அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பை அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சார்ட்டிங் பண்ணுறதுக்காக, உங்களோட ரிசல்ட்டை வந்து சார்ட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அசெண்டிங் ஆர்டர்லேயும் நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் ஆர்டர்லேயும் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் ஏஎஸ்சி, டிசெண்டிங்னா டிஇஎஸ்சி. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா டிஇஎஸ்சி. ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆர்டர் பை அப்படின்னு கொடுக்குறேன். அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா ஏஎஸ்சின்னு கொடுக்குறேன். ஸோ நான் எந்த காலம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை எந்த காலம். ஸோ நான் நேம் வச்சு சார்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஏஜ் வச்சு சார்ட் பண்ண போகிறேன்னா, இல்லைனா ஸ்கோர் வச்சு சார்ட் பண்ண போகிறேங்கிறதுக்காக நான் என்ன கொடுக்கணும்? அந்த ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். ஸோ எந்த ஃபீல்டை வச்சு நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை நேம், அசெண்டிங் ஆர்டர்னால ஏஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறேன். இதே இது எனக்கு வந்து நேம்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நான் என்ன கொடுத்துக்கலாம்? டிஇஎஸ்சின்னு கொடுத்தா எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரும். இப்போ நான் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஆர்டர் பை நேம்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது அசெண்டிங் ஆர்டரில் அதுவே சார்ட் ஆயிரும். ஸோ ஏஎஸ்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஆர்டர் பை நேம்னு கொடுத்தீங்கனாலே அது டிஃபால்ட்டாகவே அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா டிஇஎஸ்சி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்கோர் வச்சு நான் ஜென்ரலாக வந்து ரேங்க் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும், யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன நான் பண்ணுவேன்? டிசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்டர் பை ஸ்கோர் டிஎஸ்சின்னு கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வினோ வாங்கியிருக்காங்க, செகண்ட் ஹையஸ்ட் சிரன், அடுத்தது பிரியா, அந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகும்? கரெக்டாக ஆர்டர் படி சார்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆர்டர் பை. அசெண்டிங் ஆர்டர்னா நீங்கள் ஏஎஸ்சின்னு போட்டாலும் சரி, இல்லை எதுவுமே கொடுக்கறதுனாலும் சரி, டிஃபால்ட்டாக அது அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்னா டிஎஸ்சி கொடுக்கணும். ஆர்டர் பை பக்கத்தில் ஒரு ஃபீல்ட் நேம் கொடுக்கணும், எந்த ஃபீல்டை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பையை நீங்கள் குரூப் பையோட ஹேவிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Stay tuned to Tamila by Eezytutorials. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க Stay tuned to Tamila by Eezytutorials. நன்றி.